அண்ணே பன்னீர்செல்வம் அவர்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். இதை பற்றி நாங்கள் விலாவரியாக பேசணுங்கன்னா, ஈரப்பதம் கொள்முதல் இது எப்பவுமே இருக்கிற ஒரு பிரச்சனை. குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி விவசாய நண்பர்களுக்கு மழை அந்த நேரத்தில் வந்துடும். அன்னைக்கு அண்ணங்க இருக்கிறாங்க. பலமுறை நிதியமைச்சர்கிட்ட நிறைய பேர் அவங்களே ரெப்ரசன்டேஷன் கொடுத்துருக்குறாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு போன ஆண்டு அதிகப்படியாக மழை வரும்பொழுது தமிழக பாரதிய ஜனதா கட்சி நம்முடைய நிதியமைச்சர் அவங்கள பியூஷ் கோயல் அவங்களெல்லாம் சந்தித்து கொடுத்த பொழுது 17% இருந்த அந்த ஈரக்கொள்முதல் அந்த இலக்கு என்பது 19.5% வரைக்கெல்லாம் தளர்த்துனாங்க மத்திய அரசு. 19.5% வரைக்கும் தளர்த்திருக்கிறாங்க. ஆனால் நம்ம புரிஞ்சுக்கணும், மத்திய அரசு ஒரு ஆண்டும் பணம் கொடுத்துக்கிட்டே வர்றாங்க. நீங்கள் நெல் கொள்முதல் பண்ணும் பொழுது ஈரம் வரக்கூடாது, புதிய குடோனை கட்டுங்க, இவ்வளோ பணம் வச்சுக்கோங்க, இத்தனை 100 கோடி வச்சுக்கோங்க, நெல்லை வேகமாக வாங்குங்க வச்சுக்குங்க, 48 மணி நேரத்துக்குள்ள வாங்கின நெல்லை கொள்முதல் நிலையத்துக்குள்ள கொண்டு வாங்க, இவ்வளவு பணம் வச்சுக்குங்க. இவ்வளவு மத்திய அரசு வரையறுத்தும் கூட நாங்கள் மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றோம். அந்த துறையினுடைய அமைச்சர் திரு சக்கரபாணி அவர்கள் 360 கோடி ரூபாய் இதில் ஊழல் நடந்திருக்கு. நாங்கள் சொல்ல டிரான்ஸ்போர்ட் அசோசியேஷன் லாரி ஆதாரத்தின் அடிப்படையில் சொல்லியிருக்கோம். 60 நாள் கொள்முதல் பண்ணியிருக்கிறாங்க. நெல்லை வாங்கினதுக்கும் கொள்முதல் நிலையம் வந்ததுக்கும் 60 நாள் ஆயிருக்கு. 1 வாரம் ஆயிருக்கு, 10 நாள் ஆயிருக்கு. வரும் பொழுது மேலே தார்பாய் போடுறதில்ல, மழையில் நனைஞ்சது வருது. எதற்குமே மாநில அரசு பொறுப்பேற்காம எல்லாம் விவசாய நண்பர்கள் மீது தப்பே கிடையாதுங்க. நான் சொன்ன தேதியில் அவங்க வந்து நிற்கிறாங்க, சொன்ன தேதியில் கொடுக்குறாங்க. 60 நாட்கள் கொள்முதல் பண்ணுறக்கெல்லாம் டைம் எடுத்துக்கிட்டாங்கன்னா எப்படிங்கண்ணா? இதே ஆணையில் மத்திய அரசு இன்னொன்று சொல்லியிருக்காங்க, நீங்கள் பாருங்கண்ணா. புரோக்கன் ரைஸ், அதாவது அரிசி வாங்கும் பொழுது உடைப்பட்ட அரிசி, உடைந்த அரிசி, தமிழ்நாட்டுக்கு ஸ்பெஷலாக 5லிருந்து 8 விழுக்காடு அரிசி உடைந்திருந்தால் வாங்கிக்கிறோன்னு சொல்லியிருக்காங்க. இது தமிழ்நாடு கொடுக்கப்பட்ட விலக்கு. அரிசி உடைஞ்சிருக்கு, அதாவது அரிசி வந்து நீங்கள் நெல்லிலிருந்து எடுக்கக்கூடிய அரிசி உடைஞ்சிருக்கு, 5லிருந்து 8% பை வால்யூம் பை வெயிட்டில் உடைஞ்சிருந்தா அதையும் எடுத்துக்கொள்கின்றோம் என்று இதே ஆர்டரில் சொல்லியிருக்காங்க. முதலமைச்சர் அதை பற்றி பேசுவது கிடையாது. இத்தனை ஆண்டு காலமாக தமிழகத்திற்கு நெல் வந்து ஈரப்பதம் இல்லாமல் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட பணத்தை சரியான முறையில் அவங்க செலவு செய்யலாம், அதை பற்றி பேசுறதில்லை. இதற்கு முன்பு 19% நம்ம உயர்த்தி இருக்கின்றோம், கடுமையான மழை பெய்தும் அதெல்லாம் பண்ணல. இன்னைக்கு மாநில அரசு தான் செய்த தவறு அவங்க பொறுப்பேற்றுக்கணும். விவசாய நண்பர்கள் தான்னு சரியாக கொடுத்த நெல்லை இவங்க நனைய வச்சு, தார்ப்பா இல்லாமல் குடோன் இல்லாமல் வெளியே போட்டு வச்சு நெல்லெல்லாம் முளைச்சு இவ்வளவு ட்ராமா பண்ணதுக்கப்புறம் கூச்சமே இல்லாமல் முதலமைச்சர் அவர்கள் பிரதமர் மீது அபாண்ட பழி போட நினைக்கின்றார்கள். இது டெல்டா பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு விவசாய பெருமக்களுக்கும் தெரியும். இதில் குற்றவாளி யார் என்றால் தமிழகத்தினுடைய முதலமைச்சர் ஐயா ஸ்டாலின் அவர்கள்.